நெறைய பேர் நெறைய கேள்விகளோட என்ன அனுப்பியிருக்காங்க சார். ஸோ ஓகே. அவங்களோட பிரதிநிதியா இருந்து நான் அந்த கேள்விகள்லாம் ஒவ்வொன்னா உங்ககிட்ட கேட்கலான்னு ஷூர், இருக்கேன். ஷூர், ஷூர், ஷூர். போலாமா? ஓ எஸ். ஓகே. சார் இப்ப நம்ம யார் மேலயாவது அன்பு வைக்கிறோம் அப்டின்னா, அந்த அன்போடு சேர்ந்து நம்ம நம்பிக்கையும் வச்சுர்றோம். அன்புக்கு ஒரு கட்டத்துல அடிமையாவே ஆயிர்றோம். அப்படி ஆகுறது கரெக்ட்டா தப்பா? யாரோடைய அன்புக்கும், பாசத்துக்கும் அடிமை ஆயிடாம, ம். நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு இருந்தாலே போதும். நிச்சயமா எந்த கஷ்டமும் இல்லாம நிம்மதியா வாழலாம். ஓகே. நீங்க காயப்படுறதுக்கு மிக முக்கிய காரணமே, நீங்க கண்மூடித்தனமா ஒருத்தர் மேல வைக்கிற அன்பு தான். அதனால அன்புன்ற பேர்ல யாருக்கும் அடிமை ஆயிடாதீங்க. ஓகே. அன்பு வந்து ஆனந்தம் குடுத்தா ஓகே. அடிமைத்தனம் படுத்தக்கூடாது. நம்ம யாருக்காக வாழ்றோம் அப்படின்னு நம்பிட்டு இருக்கோமோ, ஒரு கட்டத்துல அவங்க நம்மள அப்படியே மதிக்காம, நம்மள மறந்துட்டு விட்டுட்டே போயிர்றாங்க. ஸோ, அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கைய நான் யாருக்காக வாழணும் அப்படின்ற மாரி ஒரு கேள்வியும் வருது. ஃபர்ஸ்ட் எப்படி அவங்கனால அத பண்ண முடிஞ்சது அப்படின்ற ஒரு கேள்வி தான் முன்னாடி வந்து நிக்குது. ஏன்னா, என்ன மாரி தானே அவங்களும் நெனச்சிருப்பாங்கன்னு சொல்லி நான் நம்பியிருப்பேன். ஸோ, அப்படி இருக்கப்ப அது எப்படி சார் கடந்து வருது? நீங்க பண்ணதிலேயே பெரிய தப்பு, உங்க வாழ்க்கைய அடுத்தவங்களுக்காக மட்டுமே வாழ்ந்தது தான். அதனால தான் அவங்க காரியம் முடிஞ்சதுமே தூக்கி போட்டு போயிட்டாங்க. அதுவும் எந்த குற்ற உணர்ச்சியும்